காயத்தில் இருக்கும்போது போய் சேர்க்கக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தி காட்டிகிட்டே வந்தாங்க. மக்களுக்கு வந்து ஒரு மக்கள் சொல்றான், அவ இப்படி இருக்கு, இந்த நாட்டுல இப்படி இருக்கா, அவ இப்படி இருக்கா அப்படின்னு செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு கற்பனை இல்லை, ஒரு ஆகாத சாத்தியமில்லாத கனவு ஒண்ணு இல்லை, எல்லா நாடுகளையும் சாத்தியப்பட்ட ஒன்றுதான் நான் இங்க செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அதை எப்படி சாத்தியப்படுத்தணும், ஒரே ஒரு வாக்குல அவங்க வாக்குதான் சாத்தியம். அதான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஊர்ல ஒன்று, எப்படி வேலை வைக்க, எப்படி வேளாண்மை வச்சு பொருளாதாரத்தை, எப்படி கல்வித்தரத்தை கொண்டு, எப்படி போக்குவரத்து காவல்துறைக்கு எப்படி கட்டமைப்பு சொல்லிட்டே வர. நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தா அரசு மதுபானம் மொத்தமா கூர்ந்து டாஸ்மார்க் வந்து சீம சாராயத்தை மூடிடுறாங்க. எங்க வெப்பன்னு விளக்கமா சொல்லுங்க. பெரிய வெளிநாட்டு பயணிகள் வர அங்கு மளிகைகள், பெரிய நட்சத்திரங்கள் 5 ஸ்டார் 7 ஸ்டார் இந்த மாதிரி அதை அனுமதிப்பேன். வேற நாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் இங்க எங்களுடைய பாரம்பரிய பானம் இருக்கு. பனம்பார், தென்னம்பார், ஈச்சம்பார், எல்லா பருவத்திலையும் பணம் வரும். தென்னை எல்லா பருவத்திலும் ஈச்சை. தென்னை எனக்கு எண்ணிக்கை குறைவா இருக்குன்னா 3 ஆண்டு 4 ஆண்டுல பயன் தரக்கூடிய தென்னை உடனே நட்டு நீளம் வந்து எனக்கு எடுத்துருவேன். தென்னையிலையுமே 17 காட்சி கரும்பு வெள்ளம் எடுக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த இயற்கை பானமா இருக்கிற மூலிகை சாறை திறந்துட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் திறந்துட்டு இதை முடிப்பேன். இதுல 50,000 கோடி வருவாய் வருதுன்னு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பால் எனக்கு 3 லட்சம் கோடி சந்தை பால். நான் அங்க உயிரை இது உயிரை எடுக்குது, அது உயிரை கொடுக்குது. 50,000 எங்க இருக்கு, 3 லட்சம் கோடி எங்க இருக்கு. அதனால நான் அங்க போயிருக்கேன். நாடுகளும் பண்ணைகளை வளர்த்து பால் எடுத்துக்குவேன். அப்புறம் மாட்டு சாணத்தை ஆட்டுக்கறி வச்சு அங்க மீத்தேன் எடுத்துக்கிறேன். பயோகேஸ் எரிகாற்றை நானே உற்பத்தி செய்து என் மக்களுக்கு தடையின்றி கொடுக்குறேன். அன்பு தரகையும் நடிகர் விஜயமான தமிழ்நாட்டுக்கு தவிரமான 2 தமிழ்நாட்டுல சட்டத்தில் 2 இடத்துல போட்டிடுறாரு. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல அது என்னன்னு தெரியல. ஆனா எங்களுடைய கோட்பாடு கொள்கைங்கிறது ஒருவர் 2 தொகுதியில போட்டிடுறதை நாங்க ஏற்கனவே முன்னாடியே இருந்து சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறதையும் நாங்க ஏற்கனவே. அப்புறம் மாநிலங்களை உறுப்பினராக போய் மந்திரி பதவி ஏற்கிறதையும் ஏற்கனவே. எங்களுடைய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துல இதெல்லாம் கொண்டு. இப்ப நான் 2 தொகுதியில நின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நானே எடுத்துறேன். இப்ப 2 தொகுதியில ஏன் நிக்கணும்? ஒன்னும் தலைவனா இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் வெல்லுவேன். இல்லை முன்னாடி நிக்கிற மக்கள் மேல நம்பிக்கை. இது 2 இல்லாதவங்க தான் 2 தொகுதியில நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புரியுது நினைக்கிறேன். அப்ப அது எதனால என் தம்பி அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு சொல்றாரு. நான் எனக்கு அவ்வளவு இந்த மாசம் அது இன்னொரு வாய்ப்பு பறிக்கிட்டு அந்த ஜனநாயக துரோகமா நாங்க பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி அண்ணன் விஜயகாந்த் ஒரு படத்துல இதை பேசி பெரிய கைதிட்டு காப்பி வடகடியில போறாங்க. அதனால இப்போ 2 பதவிக்கு போட்டியிடும் போது எம்எல்ஏ இருக்கிற எம்பிக்கு, எம்பியா இருக்கிற எம்எல்ஏக்கு வந்தா ஏதாவது ஒரு பதவி தான் நீங்க வச்சுக்கிற முடியும். ஒண்ணு விலகுவீங்க. அப்ப வலுக்கட்டாயமா மக்கள் மீது இன்னொரு தேர்தல், இடைத்தேர்தல் திணிக்கப்படும். அப்ப அதுக்கு ஆகிற செலவு யாரு? தேர்தல் நான் யாருக்கு மக்கள் இருந்து. அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன மாதிரி சொல்றோம்னா, ஒரு வேலை விலகினா இடைத்தேர்தல் நிற்கிறேன். 2ஆவதா ஒருத்தர் வந்திருப்பாரு. 2ஆவதா நீங்க 2 லட்சம் வாக்குன்னா 1,95,000 வாக்கு கொடுத்து வாங்கியிருப்பாரு. மக்கள் அவரை நம்பி வாக்களிச்சு அந்த வாக்கு மதிப்பளித்து ஜனநாயகத்துல மீதி இருக்கிற காலத்துல 2ஆவதா வந்தவரை சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வாருன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா செலவு மிச்சம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்க அடிப்படை அமைப்பு மாற்றம். அதை நோக்கி இருக்கிற பிள்ளைகள்னால இந்த 2 தொகுதியில போட்டிடுறதுன்னா அதெல்லாம் அது அவங்க விருப்பம். ஆனா நாங்க எங்க கொள்கை நிலைப்பாடு இல்லை. இப்ப கரூர் தேர்தல் பரப்புரையில நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழ்நாட்டிலே சிலிண்டர் தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு வாக்கு, அது சாத்தியம் நம்ம போட்டு காட்டணும்னா நீங்க அதை கவனிக்க தவறிட்டீங்க. உலக நாடுகள்லாம் அப்படி பண்ணுது. சிங்கப்பூர் வந்து மக்கிய இலதறிக்காங்க சரி, அவனுக்கு மாட்டு பண்ண இல்லை. இப்ப நமக்கு மாட்டுல இருந்து சாணத்துல இருந்து என் பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளை வீட்டுல தயாரிச்சதெல்லாம் போட்டு நான் காட்டினேன். நீங்க பாருங்க, பல லட்சக்கணக்கான டன் எங்க அப்பா நம்ம சொல்ற நமக்கு பயோகேஸ் மீத்தேன் எரிகாற்று தயாரிக்கும். மாட்டு சாணத்துல தயாரிக்கும் போது என் மண்ணை எதுக்கு தோன்றாங்கிறதா, என் தாயின் மடி எதுக்கா இருக்கிறாங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதனால நானே இப்ப கரூர்னா கரூர்ல பண்ணேன், ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, பன்னி பண்ண, கழுத பண்ண, இந்த எருக்களை கொண்டு வருவேன். மக்கிய இலதறி கழுவி மக்கிற குப்பை மட்டும்தான் என் மண்ணில் இங்கே இருக்கும். அது குப்பைங்கிற சொல்ல தூக்கிட்டு வளம்னு சொல்லுவோம் அல்லது உரம்னு சொல்லுவோம். கொண்டு வந்து மக்க வச்சு அதுல இருந்து கணக்கில்லாத உயிர்காற்று பயோகேஸை எடுத்து சிலிண்டரில் அடைச்சு தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அந்த தயாரிப்புக்கான செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு இந்த தயாரிப்பு செலவை வசூலிச்சுக்கிட்டு ஓசியா கொடுக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தரமான பேருந்து தான், ஓசி பேருந்து, ஏசி பேருந்து தாரே. ஆனா நீ காசு கொடுத்து போ, உரிய கட்டணத்தை கொடுத்து போ. அதான் அந்த தேர்தல் ஆணையம் தமிழக அளவுல
ஆளுங்கட்சியை தவிர மற்ற கட்சிக்கு மேல எல்லாம் வழக்கு போடுறாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலையா தமிழகத்துல அது செயல்படுது. என்னைக்கு இருந்திருக்கு நான் எதிர்த்து பேசிட்டேன்ட்டு போற வர இடத்துல என்னைய மாதிரி நான் வாக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு தெரியுது. என்ற காசுல இருக்குது மக்கள் தான் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு தெரியுது. காசு கொடுக்குறவங்க கட்சியை விட்டுருது, காசு கொடுக்காத நிறுத்துது. அது அதோட நேர்மையை நம்மகிட்ட காட்டலாம். புரியுதா? வாக்குக்கு காசு கொடுக்குறானா இல்லையா கொடுக்குறான், அதை தடுக்கிறியா இல்லையா இல்லை. அப்ப எதுக்கு இந்த பறக்கும் இந்த பதற்படை எதுக்கு? இது ஒண்ணு சும்மா அது ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே இந்திய தேர்தல் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் போட்டியிடங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறது இன்னைக்கு பாக்குறீங்க. ஒரு புரிதல் தான். போன முறை பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி போட்டிட்ட எந்த இடத்துலயும் சூரிய நேரடியா போட்டியில தூத்துக்குடியை தவிர. எப்படின்னா எங்க அம்மா முதல்ல போட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் வந்ததுனால நேரடி போட்டி ஆயிடுச்சு. மற்றபடி எல்லா இடத்துலயுமே கூட்டணி கட்சி தள்ளி விட்டுச்சு. அதெல்லாம் பாசிச எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புல வருது. அதனால என் தம்பி நீங்க இப்படிதான் பார்க்கணும். பிஜேபி 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 அதுக்கு வேட்பாளர் தேர்வு செஞ்சு போடுறதுக்கே மூச்சு திணறுது. என்னை எல்லாம் பிஜேபி பிஜேபி ஆளு. ஏய் தம்பி அண்ணாமலை அந்த கட்சியில இருக்கிற நல்ல ஆண்மைகள் ஐயா அர்ஜுனமூர்த்தி பெரிய புத்திசாலி பெரிய அறிஞர் அவருக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கருணாகரன் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தலைவர் அவர் கொடுக்கல. ஆனா யார் யாருக்கும் கொடுக்கல. இவ்வளவுதான் பிஜேபி.